இங்க மீடியால எத்தனையோ பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணீங்க வர வச்சீங்க? Because you're responsible. You feel a responsibility for the society. சார், அவங்க மேல பர்சனலா உங்களுக்கு ஏதாவது No, please. Don't misunderstand me. அவங்க வீட்டு பொண்ணு நான் கட்டிக்கல, என் வீட்டு பொண்ணு அவங்க கட்டிக்கல. No personal grudges. I'm doing this as a responsible citizen, as a responsible officer for the people and my country. சார், நீங்களும் மத்த அதிகாரிகளும் சேர்ந்து அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதா? ஏங்க செய்ய முடியாது? செய்யணும். டேய், ஸ்டுடியோ வழியில பெரிய பிரச்சனை. நான் என் டியூட்டில தவறி நடக்க மாட்டேன். But he's running a parallel government. He's got political clout. பணம் இருக்கு. He can do whatever he wants. இந்த விஷயம் ஒவ்வொரு IAS ஆபீசருக்கும் ஒவ்வொரு IPS ஆபீசருக்கும் தெரியும். There has to be a beginning somewhere. That's it. என்ன மேட்டர்? அந்த லைவ ஸ்டாப் பண்ணிட்டு அவனை எங்க கிட்ட விட்டுரு. ரெண்டும் நடக்காது. நாங்க படாவோட ஆளுங்க. படான்னா நான் பெரிய புடிங்கியா? கரெக்டா தான்டா சொல்றேன். படானா என்ன பெரிய புடிங்கியா அப்படின்னு. ஏய், அவன் எழுந்திருக்க மாட்டான். அடிச்சது நான். கான்பிடென்ட்டா சொல்றேன். டாக்டருக்கு கைராசி இருந்தா எழுந்திருக்க 3 மாசம் ஆகும். கிளம்பு, காத்து வரட்டும். உங்க ஃபியூச்சர் பிளான் ஜனங்க மத்தியில போகணும். ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியணும். அதுக்காக அவங்கள போராட வைக்கணும். We have to talk to those people. சார், நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரே ஒரு விஷயம். எப்ப ஜனங்க தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ எப்போ நாட்டை ஆள்ற கவர்மெண்ட் பொது ஜனங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணுங்கிற நிலைமை ஏற்படுதோ அப்பதான் இந்த சொசைட்டி மாறும். அப்போ படா மாதிரி கிரிமினல்ஸ்லாம் ஒழிக்கப்படுவாங்க. என்ன மாதிரி ஆனஸ்ட் ஆபீசர்ஸ்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு தடை இருக்காது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒழுங்கா சொன்னல போயிடு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுறா. படனா பயந்துருமா? அப்ப நாங்கள என்ன பச்சாவ? ஓடா. Thank you, sir. Thank you for spending your valuable time with us. Thank you, sir. Thank you very much. Thank you very much, sir. Thank you. வணக்கம். இதாங்க இந்த மக்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். செஞ்சுரி அடிச்சாதான் பேட்ஸ்மேன் ஒத்துக்குவாங்க. 4 பேரை உதைச்சாதான் ஹீரோன்னு ஒத்துக்குவாங்க. தீந்தாண்டா அந்த தீஞ்ச சசி. இதாலேயே நடிச்சு கொண்டுடுங்க சார். நான் போய் சொல்லிட்டேன் சார். ஏன் எதுக்கு? இந்த ஸ்டுடியோவை டாப்ல கொண்டு போறதுக்கு பர்சனல் லைஃபை கூட சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கிடைக்கட்டுமேனுதா. உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை? உங்களை பார்த்த நாள்ல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட்டிப்பிடி வாங்க சார், கொஞ்சம் ஹைட் ஆகுங்க சார். அது மேல ஏறி நில்லுங்க. டோன்ட் கிரை. ஒண்ணுல ராஜா, ஒண்ணுல விடுறா. டேய் விடுறா, விடுறா. சார், கில்மா பண்ண போனது நீங்க, அப்புறம் ஏன் இவரு டயர்டா இருக்காரு? நான் கொஞ்சம் வேகமா தான் போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் அவர் ரீச் ஆயிட்டாரு. ஓ,
டிஆர்பி ஏத்தலாம் வா. எக்ஸ் சீஃப் செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் தமது அறிக்கையில் படா போன்ற தேச துரோகிகள் நாட்டை பெரிய தியாகி என்ன பத்தி பேச வந்துட்டான். அண்ணா இன்டர்வியூ தடுக்க ஸ்டுடியோ போனப்ப ஒருத்தங்களை அஷ்டானா. ஏண்டா நேத்து பங்கஜ் மேட்டர் முடிச்சிட்டியாம அந்த விஷயத்த வந்து சொன்னியா? அதெல்லாம் வந்து சொல்லாத. எவனாவது அடிச்சா இல்ல திடீர்னு உனக்கு காசு வேணும்னா அதுக்கு மட்டும் என் முன்னாடி வந்துடல. இன்னைக்கு அவன் டைம் போட்டோம், நாளைக்கு உங்க டைம் வரும், அப்ப போட்டு தள்ளுங்க. இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல என்கிட்ட கொண்டு வராத. ஓகே? சொன்ன மாதிரி எவர் கிரீனா தான் இருக்கீங்க. டேய் என்ன கவனிக்கிறது இருக்கட்டும், அம்மா வந்திருக்கா, முதல்ல ஓ, சரி 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 ஓகே ஓகே. அம்மா வாங்க 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 வாங்க. அம்மா என்னடா இப்படி இழைச்சு போயிட்ட? அதுகிட்ட சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்தியா? அதிர்சம். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இங்க தோசை சூப்பரா இருக்கும். உட்காருங்க. மூர்த்தி நீங்க உங்க டாலிங்கோட சாப்பிட்டுருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். டேய் நில். எதுக்குப்பா? என்கிட்ட தான் பணம் இருக்கு. நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு எனக்கு தெரியாதா? வச்சுக்க. அம்மாக்கு சொல்ல வேண்டாம், தெரிஞ்ச கத்துவோம். நீங்க சொன்னா முடியாதுன்னு சொல்வேனா? சுமாரா எத்தனை ட்ரிப்பு போவோம்? பிசினஸ் ஏதோ ஒரு பேருக்கு தான் நடக்குதுண்ணே. அம்பானியை கேட்டா கூட இப்படிதான் சொல்லுவான். ஆனா நீங்க வேறண்ணே. அண்ணா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, மத்தத பசங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி போ. ஸ்டுடியோ கிட்ட எங்களை அடிச்சது இவன் தான். என்னடா ரொம்ப தான் வாலாட்டுறியா? அன்னைக்கு என்னடா சொன்ன? படானா என்ன பெரிய புடிங்கியா? படா யாருன்னு உனக்கு தெரியுமா? இலங்கை பாம் பிளாஸ்ட்ல எத்தனையோ அப்பாவி தமிழர்கள் உயிரிழந்தாங்க தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு எதுக்கு? அப்ப இது மட்டும் எனக்கு எதுக்கு? தேவையில்லாத விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் படாவோட ரைட் ஹேண்ட். தலையே அங்க சும்மா இருக்கும்போது உங்களை மாதிரி வாளுங்க ஏன்டா ஓவர் ஆடுறீங்க? விட்டுரு, எனக்கு கோவம் வருது, அப்புறம் குமுறு கஞ்சி ஊத்துவேன். அண்ணன் எத்தனை ஏரியாவை கலக்கிருக்காரு தெரியுமா? கலக்கிறது உங்க ஸ்டைலு, பொலக்கிறது என் ஸ்டைல். ஆடா ரொம்ப சீன் போடுற. இப்ப பாரு கலக்கம். கொஞ்ச நேரத்துல பொழக்கும். அண்ணா எல்லாம் ஓகேண்ணா. அம்மா மிஸ்டர் மூர்த்தி எங்க? தோ ஃபோன் பேசுறாரு. யாரா இருக்கிறாரு? கண்ணா அம்மா இந்த இத வச்சுக்கோ. ஐயோ எதுக்குமா? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல. இருந்தாலும் உனக்கு செலவு இருக்கும்லடா, இத வச்சுக்கோ. அப்பா கிட்ட சொல்லிடாத, திட்டுவாரு. உடே லவ் யூ. செல்லம். என்ன உங்க அம்மா என் மேல ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்றா போல இருக்கு. அம்மா என்னைக்குப்பா உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. சரி பஸ் எடுத்துட்டு போறான், டைம் ஆச்சு. வாங்க வாங்க. எங்கடா அவன்? அண்ணா இதோ அங்க. நீங்க இங்க வந்துட்டீங்க, ஸ்கூல்ல பசங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல? ஏய் யாரா அவங்க? இல்ல நம்மள இல்ல, வாங்க. ஒன்ன தாண்டா. சரி நீங்க உள்ள போய் உட்காருங்க. போங்க வந்துடுறேன். போங்க. என்னடா என்ன உன் பிரச்சனை? யாரா அவங்க? உங்க அம்மா அப்பாவா? அண்ணா முதல்ல அவங்கள போட்டுடலாண்ணா. நான் கை வச்ச இடத்துல உணவு குழாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
லைட்டா புடிச்சு இழுத்தன்னு வச்சுக்க, சின்னது பெருசுன்னு குடல் மொத்தமும் வெளியில வந்து விழுந்துரும். பக்கத்து ஹோட்டல்ல கொடுத்த போட்டின்னு வறுத்து கொடுத்துருவானுங்க. இழுத்துருவா? ஊன்னு சொல்றா, இழுத்துறேன். வேணால?